வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. பார்வையற்றோர் பள்ளியில் படித்து வந்த +2 மாணவி சந்தேகத்திற்குரிய முறையில் மரணம். சமூக ஊடகங்கள் தவறான தகவல் செய்தி என்பதையும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல்துறை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. 7/2/2026 அன்று திருச்சி மாநகரம் GH காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் அரசு வெளியிழந்தோர் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவி ஒருவர் பள்ளி வகுப்பறையில் தூக்கு மாட்டிக்கொண்ட நிலையில் இருந்ததாகவும், பள்ளி நிர்வாகத்தினர் மாணவியை மீட்டு திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி இறந்துவிட்டதாகவும் கூறியுள்ளனர். இதையடுத்து இறந்த மாணவியின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருச்சி மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட GH காவல் நிலையத்தில் 9/3/2025 அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி மாணவி இறப்பு தொடர்பாக மாணவியின் தாயார் இந்த வழக்கின் விசாரணையை CBCIDக்கு மாற்றக் கோரி மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்ததாகவும், மனுவை விசாரித்த மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தனி குழு அமைத்து 4 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாக சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. மேற்படி சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் கூறப்பட்டுள்ளது போன்று மேற்படி வழக்கை விசாரிக்க திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் தலைமையில் தனி குழு அமைத்து 4 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் பெறப்படவில்லை என்பதையும், இது தவறான தகவல் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்டது தொடர்பாக சூர்யா என்ற சுழி மற்றும் விஜய் என்ற கோழி விஜய் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில், திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வநாகரத்தினம் IPS அவர்களின் பரிந்துரையின் பேரில் சூர்யா என்ற சுழி மற்றும் விஜய் என்ற கோழி விஜய் ஆகியோரை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் 7/2/2026 அன்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல் விரைவு செய்திக்காக திருச்சி மாவட்டத்திலிருந்து புஷ்பராஜ்.